என்ன அப்படியே குழந்தை மாதிரி சாப்பிட்ற அப்படியே சாப்பிட்றதா அப்பா மாதிரி ஆக முடியும். ஏற்கனவே ஒன்ன மாதிரி தான் சீக்கிரம் வந்து கோழிங்கிறேன் அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா அறுத்துட்டு இருக்காரு. அம்மா அப்பாவை சாதாரணமாக நினச்சிக்காத, வீட்டில் தான் கையளவு சாப்பிடுவேன். ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணுமே, அரை வட்டா அப்படியே வயிற்றுல இருக்கும் எனக்கு, தெரிஞ்சுக்கோ. அப்படியா அப்படியே உனக்கு உடம்பே ஏறல? ஏம்மா நான் சாப்பிட்றது மொத்தம் எலும்புக்கு போகுது. என்கிட்ட உன் கதையை ஓட்டாதே, அவ்வளோ வேணைய நீ. எனக்கு பொண்ணா பிறந்துட்டு என்ன போய் வேணேன்ற நீ, வேணைக்கே வேணை வைப்பிய நீ ரோட்டில் நடந்துன்னு வச்சுக்கோ, அரை மண்ணு தீஞ்சு போடுமே. வேணிக்கே நீ தானே பெரிய ஆளு, அப்புறம் நான் என்ன வேணையா இருக்கிறது? வா போலாம். என்னண்ணா பேபி அவங்க பொண்ணு முறுக்கு துண்ணு வர்றாங்க குழந்தை மாதிரியா? ஆமாம்மா. அம்மா முனியாண்டி தங்கச்சும் வராங்க, நல்லா சாப்பிட்டு வெறுப்பேத்து. நான் முறுக்கு சாப்பிட்டு வெறுப்பேத்துறேன். ஏங்க முன்ன நீங்க முருகை பார்த்தீங்கன்னா இல்லை சிப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியல, இப்படி மண்ணு வரீங்க. தொண்டுறதான் தொண்டுறா, கொஞ்சம் கொடுத்துட்டு தான் துண்ணாமா. உனக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுத்துட்டா எனக்கு இருக்காது. நீ பாட்டியா கடுப்பு ஏதாவது பாட்டி? நான் என்னத்த பார்த்தேன், உங்ககிட்ட தானே கூத்துட்டு போனேன். அது என்ன கிடைக்கிற பொருளா இது? எப்படியா இருந்தாலும் வா, அக்கா உன்னை மாணவரே திட்ட போகுது. ஏடா பேபி, நம்ம பழகந்தி உள்தானா? ஆமா, எங்க வீட்டுல துண்ணுன்னா தான் நீ பழகுவ. உங்க வீட்டுல நான் வந்து சாப்பிடணுன்னாக்கா வழியில முள்ள போட்டு போடுவேன். இதெல்லாம் ஒரு பழக்கமா உனக்கு எனக்கா? போடா சும்மா. ஐயோ கட்டையும் பணக்காட்சி வருதுங்களே, என்ன பண்றது? எருமை அப்படி வெளியே துண்ணுன்னு இருக்கிறியா? அவங்களுக்கு கொஞ்சம் கொடு, இவனுக்கு கொஞ்சம் கொடு. இந்தாப்பா என்னப்பா திடீர்னு நல்லவன் ஆயிட்டேன்? எப்போ நல்லவன் ஆவேன் எப்போ கெட்டவன் ஆவேன் எனக்கே தெரியாது, அதெல்லாம் சந்தர்ப்பம் பொறுத்து. ஏடா பேபி, நான் நாத்தாசி பொருள் கொடுக்க மாட்டேன். இப்ப எப்படி குத்து எனக்கு நீ? நாங்க ஒரு நாள்ல அந்த ஊருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோம் தெரியுமா? கொடுத்து செவந்த கைதான் இது. ஒப்பம் கையை காமி சொல்லு, எவ்வளவு கரியாத கிடக்குது பாரு. பாட்டி அங்க பாரு, கும்பலா நின்னுங்கிறாங்க. வா அவங்கள போய் கேட்போம். வரானே முட்டாள் முனியா, நாங்க கிளம்புறோம், நீ வா. பேபி நில்றா. ஏய் ஒரு முறுக்கு கத்திரி வாங்கி கத்துட்டு போற. பாட்டி நம்மள பார்த்தோம்னா வேகமா போறானுங்க. ஏய் பேபி, நாங்க தான், போலீஸ் எல்லாம் இல்ல. வாமா போலாம். பேபி ஏய் நில்றா. 17 முறுக்கு வச்சிட்டு ஒரே முறுக்கு குத்துட்டு போற. ஏமா அந்த பலகார பையன் அவங்க கிட்ட குத்துரு, நான் இந்த முறுக்கு உங்ககிட்ட குத்துறேன். எப்போ என்னப்பா அள்ளி அள்ளி கொடுத்து கை சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, நீ துப்புரம் புடிங்க கொடுத்துட்ட. இப்போ செய்யறான்டான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது உனக்கு தெரியாது. என்னடா பேபி கூட்டுக்கு நக்கறோம் அப்படியே வர? ஆமா, நீ தான் குழந்தைல எங்க அப்பாவுக்கு பேர் வச்சுனா, நீ கூட்டுறே நாங்க நிக்கிறதுக்கு. உங்க அப்பனுக்கு பேர் வச்சுட்டேன் நானு, அப்ப என் பிறகு கூட இல்லை. ஏய் செவட்டு கேள்வி, அவன் எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுறானே, அதுக்கு சொன்ன நானு. அத சொன்னே ராணி. பணக்காட்சி ரொம்ப இழுக்காத, அப்படியே இழுத்துக்குன்னு போட போகுது. ஏ கட்டியா, இப்ப எதுக்கு எங்க அப்பா வயிறு நிக்கிற நீ? அது ஒண்ணு இல்ல ராணி. ஒண்ணும் இல்ல, வாமா போலாம். என்ன காரணம் சொல்றது கட்டியும் போற? இதாடா ஒண்ணும் இல்லைன்னா. இப்ப நான் நேரடியா வரேன். ஏலதான நிக்கிற, சொல்லி தொலைடா. மூஞ்ச போற, எப்படி சொன்னாலும் முட்டு கட்ட போட்டா எப்படிதான் ஒரு விஷயத்த சொல்லுது? ஏய் பேபி, எங்க அக்கா வீட்டுக்கு முறுக்கு வத்தல் அதுசெல்லாம் சுட்டு வச்சிருந்தோம். வச்சுட்டு கதவை சாத்திட்டு பாக்குறோம், எதுவுமே காணோம். நானே அதை 3 நாளா சுட்டேன். 3 நாளா சுட்டியா? நான் ஒரே நிமிஷத்துல சுட்டேன். என்னப்பா ஏதோ குசு குசு நீயே பேசிட்டு இருக்கிற? ஏம்மா இந்த கேள்வி எப்படி 3 நாளா சுட்டுதுன்னு யோசிக்கிறேன். ஏமா பாத்தீங்களா இல்லையா? ஏன் கேட்டதுக்கு இப்படி கம்முன்னு நிக்கிறீங்க? பார்த்தா சொல்ல போறான், பார்க்கலாதான் கம்முன்னு நிக்கிறான். ஏய் பேபி, இப்பதான் முறுக்கு சாப்பிட்டு இருந்தேன், உன் பொண்ணு என்னமோ பார்க்காத மாதிரியே பேசுது. அட முட்டாள் முனியா, கொஞ்ச நேரத்துல காட்டி குத்திட்டியாடா. என்னப்பா எல்லாரும் உன் பக்கம் திரும்புறாங்க, எதனா ரொம்ப விளையாட்டு என்ன? ஏம்மா இப்ப பாருமா அப்பாவோட டேலண்ட. ஏய் முனியா, நீ முறுக்கு குத்த, நான் சாப்பிட்டேன் வச்சுக்கினேன். என் பொண்ணுக்கு உங்க தங்கச்சி அப்பளம் குத்துது, என் பொண்ணு சாப்பிட்டுது. இது என்ன பெரிய விஷயம்? இப்போ அப்ப அதிர்ச்சிங்க குடுக்கவே இல்ல, கேளுப்பா. இதை வச்சுக்கிறானே வயிறு பெருசா, அதுல போட்டு மறைச்சிட்டு இருப்பான் அதிர்ஷ்டத்தை. ஏய் நீ தான்டா பையோட கொடுத்த? ஆமா, இந்த பையன் ராணி தான் என் கையில கொடுத்தது. ஏண்டா முனியா, முறுக்குன்னா ஒண்ணு கொடுப்பாங்க தூண்டுறதுக்கு, பையோடவா கொடுப்பாங்க? ஏண்டா மாத்தி மாத்தி பேசுறீங்க, என்ன திருந்த விட மாட்டீங்களா? ஏய் நீ தான் செய்யலடா. ஏய் என்ன எங்க ஆளை கேக்குறாங்க, 4 பேரும் கம்முனுக்குறீங்க. நீங்க தானே வாங்கி துண்ணா? அவன் திறனானா இல்லையா? அவன் திறனானோ திறலையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கும் என் பொண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, வேணும்னா சொல்லு, வாந்தி எடுத்துட்டு போடுறான். பேபி கேட்டவனே கொடுத்துட்ட, அது கட்டவன் ஆகிறதுக்கா? நீ பாவன் பார்த்து கொஞ்சம் கொடுத்தா எங்க அப்பாவே நீ கெட்டவன்னு சொல்றியா? இதுக்குதான் யாருக்குமே நல்லதே
மாதிரி செய்யக்கூடாது. ஏய் உங்க கதையை அப்புறம் வச்சுங்க, எங்க முறுக்கா நாங்க செக் பண்ணோம். குடு. முறுக்குன்னா வெள்ளை கலரா இருக்கும் இல்ல மஞ்சள் கலரா இருக்கும். அதுல என்ன செக் பண்ணிருவா? அது குறுமுட்டை எங்க வீட்டுல எலி அதிகம். இரு பாட்டி நான் சொல்றேன். ஏய் எங்கூட்ட நிறைய எலி இருக்குது. முறுக்கு சுட்டு முஷ்ட பிறகு 1 கிலோ முறுக்குக்கு எலி மருந்து போட்டு சுட்டு கிடாசுவோம். எலிய மூட்டை மூட்டையா வாரி கொட்டிட்டு 1 வருஷம் நிம்மதியா இருப்போம். எப்பயுமே பொங்கல் வந்தாலும் தீபாவளி வந்தாலும் இதான் எங்களுக்கு பொழப்பு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க வந்து அந்த எலியை வாரி கொட்டணுமா? நீங்க மூட்டையெல்லாம் தூக்கி போட்டதில்ல, அந்த முறுக்கை குத்திங்கன்னா அதுல எலி மந்துக்கு இதா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். ஏன்னா லாஸ்டா எலி மந்து போட்ட முறுக்கு தான் காணாம போச்சு. ஏய் பேபி, ஒரு முருகை குத்தி என்ன முச்சு விட பாக்குறியாடா நீ? இல்லைண்ணா உனக்கு கொடுக்கும் போதே நான் கப்பு கப்புன்னு சாப்பிட்டேன். மழக்கமா வந்து சுகர் அறக்கும்னு நினைச்சேன். இப்போதான் தெரிஞ்சு எலி மருந்து சாப்பிட்டுக்கிறேன் நான். வரத்தில்ல. நீ மட்டுமா சாப்பிட்ட? நானும் தான் சாப்பிட்டேன். எனக்கு அப்ப இருந்தே வயிற்று கரைக்கும் தான் இருக்குது. அங்க எங்க கண்டது பண்ணது என்ன துண்ணு இருப்பேன், அதனால வயிறு கலக்குது. எங்க அப்பா பாரு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கல. அப்பா அல்பாயுசுல போடும் பொழுதுமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குமா. எங்க போனா கூட கூட்டு மாதிரிடா கபடி. டே முனியா, கை கால வர மாட்டேங்கிறா, பட்டுன்னு தூக்க சொல்றா. ஏப்பா நீ என்னப்பா கம்முன்னு பாத்துனுக்குற? என்ன சொல்லுப்பா. இருமா. ஹலோ, இங்க ஒரு பணம் உய போகுது, வரீங்களா? ஆமா ஆமா, கேஸ்ல ஆகாது, வாங்க. சொல்லட்டுமா? பாடியோட வந்துருவானுங்க. அட அறிவு கட்டவனே, ஆஸ்பத்திரி கூட்டு வந்து சொல்றானே எங்க அப்பாவை போனா நான் சொல்றேன். என்ன எங்க பேரனை திட்டுற? அதெல்லாம் தேராது கேசுமா, அதெல்லாம் போன் தான். யோ என்ன சொல்றாங்க உங்க ஆயா? இன்னும் புரியலையா உங்களுக்கு? எலி தொல்லை அதிகமா இருக்குன்னு 1 கை மாவுக்கு 1 கை தான் போடுவோம். ஆனா இந்த ஐட்டம் 2 கை போட்டுது. தூக்கி போதங்காட்டி நொர நொப்ப தள்ளிடும். அது ஏன் வந்தோம் தூக்கி போனோம்? இங்கே பொச்சிட்டு போங்க. எம்மா ராணி, பொதிக்க தான் பொதிக்கிறீங்க. என் பக்கத்துலயே 8க்கு 8 ஒன்று பிசுறு தட்டாம நோண்டி வைங்க. ஏய் பேபி, சாகும்போதோட ஏன்டா பக்கத்துல பழங்க ஒன்று சொல்ற? அது எனக்கு இல்லடா, உனக்கு. அடப்பாவி. நீங்க பொதிங்க இல்ல எரிங்க, எங்க முருக கூடியா செக் பண்ணி பாக்குறோம். பாட்டி, எலி மருந்து தான் இது. ஏய், மீதி முறுக்கு அதிர்ஷ்டம் எங்க வச்சுக்கிறீங்க? எப்போ மீதி முறுக்குல எங்க வச்சுக்கிற? நம்ம வீட்டு பரணி மேல கோணி போட்டு மூடி வச்சுக்கிறோமா. ஏமா, பறந்த மலக்கத்தை நாங்க எடுத்துக்கிறோம். பாடி முதல்ல தூக்கி போங்க, பூட போகுது, சீக்கிரம் போங்க. போய் தண்ணி கிண்ணி ஊற்றி தூக்கு. ஏமா சீக்கிரம் தூக்கி போமா, நாத்த வர அடிக்குது பாடியில இருந்து. ஏம்மா, அவன் பாடின்னு போதெல்லாம் பாதி உயிர் போற மாதிரியே இருக்குதுமா. சீக்கிரமா சீக்கிரம். உன் உயிர் பார்த்தோம்ல என் உயிர் என்ன வேற நாயா? காசு பணத்தெல்லாம் பார்க்காதீங்கம்மா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கம்மா. ஏன் ஒரே அமௌண்ட்டா பெருசா போறதுக்கா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் தான் பாக்குறாங்க. வா பாட்டி வா போலாம். நானும் சத்துரும் பொழுது ஹாஸ்பிட்டல் கூட்டுமாப்பா என்ன? ஏமா சும்மா இருமா, வயசான காலத்துல பிபி சுகர் இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டுக்கு போ. என்னப்பா சொல்றேன்? நான் அப்ப எலி மருந்து சாப்பிடலையா? எலி மருந்தா? அது எங்க இருக்குது? என்ன சொல்றீங்க? நொன்ன சொல்றாங்க. அந்த திட்டு பையன்கிட்ட இருந்து முறுக்கு அதிர்ஷ்டத்தெல்லாம் வாங்க தான் பிளான் பண்ணோம். எங்க அக்கா வீட்டுக்கு எடுத்து போனோம். நாங்க போய் எடுத்துன்னு போறோம். நீ போ.